இன்றைக்கி நல்ல ஒரு சத்துள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய கொள்ளு சட்னி பண்ணலாம். இதுக்கு ஒரு 50 கிராமுக்கு கொள்ளு எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய், அரை மூடி தேங்காய், கொஞ்சம் புளி, ஒரு 2 வரமிளகா, அதோட கூட மல்லித்தழை. இதுக்கு நிறையா போடணும். மல்லித்தழை இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கொள்ளு போட்டுக்கலாம். இதோட மல்லித்தழை, மிளகா, தேங்காய், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அருமையான கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது தாளிக்க வேண்டாம், வேணும்னா தாளிக்கலாம். இப்படியே பண்ணாலே நல்லாயிருக்கும் சாப்பிடல.